श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ अथ द्वादशः खण्डः अभिमन्तति। सहिंकारः धूमः जायते सप्रस्तावः ज्वलति सः उद्गीतः अंगारा भवन्ति सप्रतिहारः उपशाम्यति तन्निधनं संशाम्यति तन्निधनम् एतद्रदन्तरमग्नौ प्रोतम्। இப்போ பஞ்சவித சாமம் ஒரு விதமான சாமங்களை எப்படி உபாசிக்கிறது என்கின்றதை பற்றி இந்த உபாசனைகள் கூறப்படுகின்றன. இதுல இப்போ ரதந்திர சாமம் எதோட பின்னி இருக்கிறது? புரோதம் எதோடு பின்னி இருக்கிறது? ரதந்திர சாமம்னா அக்னியினுடைய லைஃப் ஸ்பேன். அக்னியினுடைய லைஃப் ஸ்பேனுக்கு ரதந்திர சாமத்தை உபாசியமாக இங்க ஸ்ருதி சொல்றது. இது பிரீஃபா பார்த்தோம் நம்ம. அபிமந்தனம் கடையறதுன்னு அர்த்தம். அக்னியை கடையறது. சஹா ஹிங்காரஹா பிராதம்யாத். முதல்ல நடக்கிறது கடையறது தாங்கிறதுனால ஹிங்காரம்ங்கிறது முதல்ல இருக்கு. அதனால அபிமந்தனம் ஹிங்காரத்துக்கு ஆலம்பனமாக ஆகிறது. அக்னேஹே தூமஹா ஜாயதே ச பிரஸ்தாவா. அக்னியினுடைய புகை முதல்ல ஏற்படுறதோ அது பிரஸ்தாவம். ஆனந்தர்யாத் கடைஞ்ச உடனே வர்றதுனால. ஜுவலதிச உத்கீதா அவிசம்பந்தாது சிரைஷ்டியம் ஜுவலனஸ்ய. ஜுவலனமாகிறது அக்னி பிரஜ்வலனமாயி அக்னி எரியறது ஹோமத்துல அப்படிங்கிற பொழுது அது உத்கீதத்துக்கு சமம். ஏன்னா அதுதான் சிரேஷ்டமா இருக்கிறதுனால இந்த என்டையர் ப்ராசஸ்ல அக்னி ஜுவலனம் தான் சிரேஷ்டம். ஏன்னா அங்கதான் ஹவிஸ் சம்பந்தம் இருக்கு. ஆகுதி கொடுக்கறதுக்கான விஷயம் அங்கதான் நடக்கிறதுங்கிறதுனால அக்னியினுடைய ஜுவலனம் பிரதமம், சிரேஷ்டியம். அடுத்ததாக அங்காரா பவந்தி ச பிரதிஹாரா. அங்காரானாம் பிரதிஹிருதத்வாத். அக்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிறது அப்படிங்கிறது பிரதிஹாரத்திற்கு சமம். உபசமஹா சாவசேஷத்வாத் அக்னேஹே. அப்புறம் நிதனம் எதுன்னா உபசமமாகிறது. அக்னி அடங்கிறது. ஆனா கொஞ்சம் உள்ள சூடு இருந்துட்டே அப்படியே புகஞ்சின்னு இருக்கணும், அது உபசமம். இன்னொன்னு சம்சமஹா நிசேஷ உபசமஹா. சுத்தமாவே சூடே இல்லாம அக்னி ஒடுங்கி போறதுங்கிறது சம்சமம். இது ரெண்டுமே நிதனம். சமாப்தி சாமான்யாத். இங்கேயும் நிதனத்துல முடியறது, அதுவும் நிதனம் ஆகிறதுங்கிறதுனால ஏதத் ரதந்தரம் அக்னௌ புரோத்தம். இப்படி ரதந்திர சாமமானது அக்னியோடு உபாசி அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. மந்தனேஹி அக்னிர் கீயதே. அந்த மந்தனத்துல மந்தனம் அக்னே மந்தன் அக்னிஹி கீயதே.
அக்னியானது ரதந்தர சாமத்தில் அக்னியை அக்னிக்கு அக்னி மந்தனத்தில் இது பாடப்படுவதால் கீயதே. இந்த சாமமானது ரதந்தர சாமம் அக்னி மந்தனத்தின் பொழுது மந்தனேகி அக்னிஹி அக்னி மந்தனத்தின் பொழுது இது இந்த சாமம் பாடப்படுவதால் அந்த வழக்கம் இருக்கு. ஸ்ருதி அது ஏதோ ஒரு விதி இருக்குன்னு நினைக்கிறேன், நமக்கு தெரியாது அதை பத்தி. அக்னிமந்தனம் பண்ணும் பொழுது இந்த ரதந்திர சாமம் பாடுறதுங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால இதோட உபாசி அப்படின்னு இங்க சொல்லப்படுதுன்னு பாஷ்யக்காரர் ஆட் பண்றார். சய ஏவம் ஏதத் ரதந்தரம் அக்னோ புரோதம் வேத பிரம்மவர்ச்சசி அன்னாதா பவதி சர்வமாயுரேதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜயா பசுபிஹி பவதி மகான் கீர்த்தியா ந பிரத்யங்க அக்னிமா ஆச்சமேத் ந நிஷ்டீவேத் தத்விரதம். பாஷ்யத்தை சேர்த்தே படிச்சிருவோம். இதுல பலஸ்துதி தான். சஹாயா இத்தியாதி பூர்வவத் பிரம்மவர்ச்சசி விருத்தஸ்வாத்தியாய நிமித்தம் தேஜா பிரம்மவர்ச்சசம் தேஜா து கேவலம் த்விட்பாவः अन्नादः दीप्ताग्निः न प्रत्यगे अग्नेः अभिमुखः न आचमेत् न भक्षयेत् किञ्चित् न निष्ठीवेत् श्लेष्मनिरसनं च न कुर्यात् तद्व्रतम्. सः यः एवं ஏதத் ரதாந்தரம் அக்னோ புரோதம் வேத. இப்படி ரதந்திர சாமத்தை அக்னியோடு பின்னப்பட்டதாக யார் உபாசிக்கிறானோ, வேதனா இங்க உபாசிக்கின்றானோ, பிரம்மவர்ச்சசி ஆகிறான். பிரம்மவர்ச்சஸ்னா என்னன்னு பாஷிகாரர் சொல்றார். விருத்தஸ்வாத்தியாய நிமித்தம் தேஜா பிரம்மவர்ச்சசம். சுவாத்தியாயம் பண்றதுனாலையும் ஆவருத்தி பண்றதுனாலையும் வேதத்தை பண்றதுனால ஒருத்தனுக்கு ஏற்படுகின்ற ஒரு தேஜஸ் இருக்கே, அந்தர தேஜஸ், இன்னர் பிரில்லியன்ஸ், அதுக்கு பிரம்மவர்ச்சஸ்ன்னு பேர். அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரகாசம். வெறும் பிரகாசம் வெறும்னு சில பேருக்கு ஒரு ரிச்னஸ் தெரியும். அது தேஜஹா து கேவலம் த்விட்பாவா, அது வெறும் ஸ்கின்னோட ஒரு லட்சணம் தான். இது பிரம்மவர்ச்சஸ்ன்னு சொல்லும் பொழுது தேஜஸோட ஒரு படி மேலேன்னு பாஷ்யக்காரர் இதை பிரிச்சு காமிக்கிறார். அன்னாதகா பவதி, அன்னாதகானா தீப்தாக்னி, அவனுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். யார் இந்த உபாசனையை பண்றானோ சர்வமாயுரேதி, அவனுக்கு நல்ல ஆயுஷ் கிடைக்கிறது. ஜோக் ஜீவதி, சிறகாலம் வாழலாம். மகான் வெறுமனை மட்டும் வாழறதில்ல, மகான் பிரஜையா பசுபிகி, பெரிய நிலையோடு நிறைய சந்தானத்தோடும் நிறைய தன தானியங்கள், பசுங்கிறது வெல்த். மகான் கீர்த்தியாச்ச, நல்ல புகழோடும் அவன் இருப்பான் அப்படின்னு இதுக்கு பலன். பிரத்யங் அக்னிமாச்சமேத் ந பிரத்யங் அக்னிமாச்சமேத், அக்னேகே அபிமுகா ந ஆச்சமேத். அக்னியை பார்த்து இது ஒரு விரதம், தத்விரதம். இது மாதிரி பண்றவன் பொதுவாக என்ன விரதம் பண்ணா, அக்னியை பார்த்து உட்கார்ந்து ஆச்சமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இது பொது ரூலா இல்லை இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல இருக்கிற விரதமான? அக்னியை பார்த்து உட்கார்ந்து ஆச்சமனமும் பண்ணக்கூடாது. நான் நிஷ்டிவேத், அக்னி எதிர்க்க இருக்கும் பொழுது வாய் கொப்பளிக்கிறது துப்புறதும் கூடாதுன்னு சொல்லிடுது ஸ்ருதி. நான் நிஷ்டிவேத் ஸ்லேஷ்ம நிரசனம் நச்ச நற்குரியா தத்விரதம். இது துவாதசகண்ட பாஷ்யம். இப்படி ஒவ்வொரு சாமத்தையும் ஒரு ஒரு விதமான ஆக்டிவிட்டீஸோட ஒரு விஷயத்தோட சொல்லின்னு போறது. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துடலாம் இந்த உபாசனெல்லாம். அடுத்தது உபமந்திர त्रयोदश खण्डः उपमन्त्र्यते स हिंकारः ज्ञपयते स प्रस्तावः स्त्रिया सकशेते स उद्गीतः प्रतिस्त्रीं सकशेते स प्रतिहारः कालं गच्छति तन्निधनं पारं गच्छति तन्निधनम् एतत् वामदेव्यं मिथुने प्रोतम् उपमन्त्रयते संकेतं करोति प्राथम्यात् स हिंकारः ज्ञपयते तोषयति स प्रस्तावः सकशयनम् एकपर्यङ्गगमनं स उद्गीतः श्रैष्ट्यात् प्रतिस्त्रीं शयनं स्त्रियाभिमुखी भावः स प्रतिहारः कालं गच्छति मैथुनेन पारं समाप्तिं गच्छति तन्निधनम् एतद्वामदेव्यं मिथुने प्रोतं वायु अम्भु मिथुन सम्बन्धात्.
இங்க என்னன்னா வாமதேவம் என்கின்ற ஒரு அது ஒரு சாமம். அந்த சாமத்தை எதுல ஆலம்பிச்சு உபாசிக்கணும்னா மிதுனத்துலன்னு சொல்றது. மிதுனம்னா இன்டர்கோர்ஸ். இங்க உபமந்திரயத்தே சஹிங்காரா உபமந்திரயத்தே சங்கேதம் கரோதி. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும்னு ஒருத்தர் ஒருத்தர் டிசைட் பண்றது. ஓகே, அதுதான் சங்கேதம் கரோதி பிராதம்யாத் சஹா ஹிங்காரா. ஹிங்காரம்ங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இங்க ஒரு இனிஷியல் மூவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பிராதம்யாத் ஹிங்காரா உபமந்திரயதே சங்கேதம் கரோதி. அடுத்தது ஞாபயத்தே சப்ரஸ்தாவஹா தோஷயதி. அப்புறம் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ஹாப்பியா அப்படிங்கிறது பேசின்னு இருக்கிறது. தோஷயதி சப்ரஸ்தாவஹா ஸ்திரியா சகசேதே சகசயனம் ஏகபரியங்க கவனம். அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது, உட்கார்ந்துக்கிறது. ஏகபரியங்கம் ஒரே காட்டுலயோ சேர்லயோ உட்கார்றது. சஹா உத்கீதா சிரேஷ்டியாத் அங்கதான் சேர்றாங்கிறதுனால அது சிரேஷ்டம். அப்புறம் பிரதிஸ்திரீம் சயனம் ஸ்திரியா அபிமுகி பாவகா ச பிரதிஹாரஹா. அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பக்கம் திரும்பி படுத்துக்கிறது. பிரதிஸ்ரீ பிரதிஸ்ரீம் ஸ்திரீம் சயனம் ஸ்திரியா அபிமுகி பாவா. அபிமுகனா பார்த்து, ஸ்திரியை பார்த்து திரும்பி படுத்துக்கிறது அப்படிங்கிறது. சஹா பிரதிஹாரஹா. காலங்கச்சதி மைதுனேன பாரம் சமாப்திம் கச்சதி தன் நிதனம். நிதனத்திற்கு சமம் எதுன்னா அதுக்கப்புறம் மைதுனத்துல எப்படி காலம் போகிறது, சமாப்திக்கு போகிறது. இது நிதனம். ஏதத் வாமதேவியம் மிதுனே புரோதம். இப்படி வாமதேவம்ங்கிற அந்த சாமமானது மிதுனத்துல உபாசி. அதனால மிதுனமுமே உபாசிக்கின்ற விஷயம்தான். நம்மளுடைய ஸ்ருதி முதலான சாஸ்திரங்களும் சரி, நம்மோட முன்னோடிகள் மூதாதையர்கள் எல்லாருமே இது மிதுனத்தையோ இல்லை நம்மளோட அங்கங்கள் இருக்கிற விஷயத்தை எதுவுமே நெகட்டிவிட்டியே கிடையாது. சில பேர் காமாக்கியால எப்படி யோனியை உபாசிக்கலாம். சில இடத்துல லிங்கம்ங்கிற இடத்துல புருஷ தத்துவம் சொல்லப்படுறது. இதெல்லாம் எப்படின்றதுல ரொம்ப அதை ஒரு நெகட்டிவா யோசிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இன்னைக்கு காலகட்டங்கள்ல. பட் அது மோர் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்டு தாட். நம்மளோட சாஸ்திரங்கள் படியும் நம்மளோட ஓவரால் வேர்ல்டு விஷன் படி மிதுனம்ங்கிறது புரோஜனியை கிரியேட் பண்றதுக்கு, சிருஷ்டியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பகவத் சக்தி. அதனாலதான் கரும்பு வில்ல அம்பாளே வச்சுட்டு இருக்கான்னு சொல்றது. ஏன்னா இந்த ப்ரொக்ரியேஷன் நடக்கணும்னா இந்த இதுதான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வழியாக தான் சிருஷ்டி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு ஈஸ்வர சக்தியா இருக்கிறதுனால தான் இது நடக்கிறது. அதனால இதை உபாசிக்கின்ற ஒரு விஷயமாகவே இங்க சாஸ்திரம் சொல்றது. ஸோ வாமதேவியம்ங்கிற இந்த சாமத்துல ஒரு என்ன சொல்றது, இது ஜஸ்ட் ஹியூமன் மட்டும் கிடையாது. மிதுனம்னு சொல்லும் பொழுது எந்த ஜீவராசியும் எடுத்துக்கலாம், பட்சிகள் எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம் இல்லையா. எல்லாமே தான் மிதுனம் மிதுனத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறதுனால. ஸ்திரீங்கிறது இங்க ஜெண்டர் சொல்றதுக்காக சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். ஏதத் வாமதேவியம் மிதுனே புரோதம் வாயு அம்பு மிதுன சம்பந்தாத். வாயுவும் அம்புவும் இந்த வாமதேவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாயு அம்புனா ஜலம், வாயுவும் அம்புவும் மிதுனத்துல சம்பந்தப்படுறதுனால், ஏன்னா ஸ்ட்ராங் பிரீத்திங்கு ஸ்வெட்டிங்லாம் இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஸோ அதனால இதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாஷிகாரர் ஒரு காரணம் கொடுக்கிறார். சயஹா ஏவமேதத்வாமதேவ்யம் மிதுனே புரோதம் வேத மிதுனி பவதி மிதுனான் மிதுனான் பிரஜாயதே சர்வமாயுரேதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜயா பசுபிஹி பவதி மகான் கீர்த்தியா ந காஞ்சன பரிஹரேத் தத்ருதம் சயஹா இத்தியாதி பூர்வவத் மிதுனி பவதி அவிதுரோ பவதி இत्यर्थः. மிதுனான் மிதுனாத் பிரஜாயதே இதி அமோகரேதः அமோகரேதஸ்த்வம் உच्यते. ந காஞ்சன காஞ்சிதவி ஸ்திரியம் स्वात्मतल्पप्राप्तं न परिहरेत् समागमार्थिनीं वामदेव्यसामोपासनाङ्गत्वेन निधानात्. एतस्मात् अन्यत्र प्रतिषेधस्मृतयः वचनप्रामाण्याच्च धर्मावगतेर्न प्रतिषेध
சாஸ்திரேணாஸ்ய விரோதா. இவ்வாறு சகாயா ஏவமேத்தது இந்த மாதிரி வாமதேவியம் என்கின்றதாகிய சாமத்தை மிதுனே புரோதம் மிதுனத்தில் பின்னி இருப்பதாக வேத உபாசிக்கின்றானோ அவன் மிதுனி பவதி மிதுனாத் பிரஜாயத்தே. அவன் மனைவியோடு இருப்பவனாக ஆகிறான். இல்ல ஆமா, இங்க ஸ்திரீ புருஷனை தான் சொல்லியிருக்கு பிரதானமா. மிதுனி பவதி, அவன் எப்பவுமே பார்ட்னரோட தான் இருப்பான்னு அர்த்தம், தனியாக இருப்பதில்லை. அது ஒரு வரம். மிதுனாத் பிரஜாயத்தே சர்வமாயுரேதி. அதுக்கு மிதுனி பவதி அவிதுரோ பவதி இத்தியர்த்தா. அவிதுரான விதவான்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி சிங்கிள் ஆகிறதுல அர்த்தம். அவிதுரா அதான் பாஷ்யக்காரர். மிதுனி பவதினா இட் டசன்ட் பிகம் அ விடோவர். மிதுனாத் பிரஜாயத்தே இது அமோகரேதா அமோகரேதஸ்தம் உச்சதே. ஒரு மிதுனத்திலேருந்து இன்னொரு மிதுனத்துக்கு ஈஸியா அவன் போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய வெரிலிட்டி, அவனுடைய என்ன சொல்றது, ஆண்மை தன்மையானது ஸ்ட்ராங்காக இருக்கும். அமோகரேதகான்னு அர்த்தம். ஸோ ரேதஸ்னா வெரிலிட்டி இல்லையா, ஸோ அவனுடைய என்ன சொல்றது ஸ்ட்ரென்த். ந காஞ்சன காஞ்சிதபி ஸ்திரியம் சுவாத்மதல்ப பிராப்தம் ந பரிஹரேத். ஏன்னா சர்வமாயுரேதி எங்க அதுல மிதுனாத் பிரஜாயத்தே சர்வமாயுரேதி இதுதான் இருக்கு இங்க. ந காஞ்சன பரிஹரே தத்விரதம். அதுக்கு இங்க சொல்றார். இல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் சொல்லல. மற்றது அதை நம்ம பார்த்துருவோம். மிதுனாத் பிரஜாயத்தே சர்வமாயுரேதி, அவனும் தீர்க்கமாயுசை அடைகிறான். ஜோக் ஜீவதி, நெடுங்காலம் வாழ்கிறான். மகான் பிரஜையா பசுபிகி பவதி, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மகான் கீர்த்தியா, பிரஜைகளோடும் மகத்தன்மையோடும் பெரிய புகழோடும் பசுக்களோடும் இருப்பவனாக அவன் இருக்கிறான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காஞ்சன பரிகதை. இந்த மாதிரி இருக்கிற வாமதேவ சாமத்தை உபாசிக்கின்றவனுக்கு என்ன விரதம்? ந காஞ்சன பரிஹரேத். ந காஞ்சன பரிஹரேத் பாஷிகாரர் சொல்றார். காஞ்சிதபி ஸ்திரியம் சுவாத்மதல்ப பிராப்தம் ந பரிஹரேத் சமாகமார்த்தினியும். சமாகமம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட ஒரு ஸ்திரீ அவனை அணுகினால் அவன் அவளை நிராகரணம் பண்ணப்படாதுன்னு இருக்கு இந்த ஸ்ருதி சொல்றது. இன்ஃபேக்ட் இது ஏற்கனவே கூட நான் கேட்டிருக்கேன், அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்ட்டு. ஒரு ஸ்திரீ விருப்பப்பட்டு சமாகமம் இருக்கணும்னு வரும்பொழுது நான் பரிஹரேத்துன்னு இருக்கா. ஆனா பாஷ்யக்காரர் சொல்றார், இது வாமதேவ சாமோபாசன அங்கத்வேன விதானாத் ஏதஸ்மாத் அந்யத்ர பிரதிஷேத ஸ்மிருதையா. இது பொதுவான ரூல் கிடையாது. நீ பாட்டு யார் இந்த எந்த ஸ்திரீ ஆசைப்பட்டாலும் இருக்கணும் கிடையாது. அங்கெல்லாம் பிரதிஷேதம் தான் இருக்கு. இந்த வாமதேவ சாம உபாசனை செய்கின்றவன் அந்த மாதிரி ஒரு உபாசனைன்ற ஒரு விஷயத்துல நிஷ்டையில இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த மாதிரி ஒரு அவகதி ஏற்பட்டால் அப்போ அது ஈஸ்வரனுடைய அந்த உபாசனையில ஏற்படுற ஒரு விஷயமாக அவன் பார்க்கணும்னு அர்த்தம். அந்த உபாசனைக்கு அந்த உபாசனையில ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அப்ப அங்க என்ன, அது பகவான் ஈஸ்வரனுடைய ஒரு அனுஜையாக எடுத்துக்கணும்ன்றதுதான் இங்க பார்வை. வாமதேவ தேவிய சாமோபாசன அங்கத்வேன விதானாத், இந்த உபாசனா அங்கமாக இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால். நான் பரிஹரேத்துனா விதி, செய்யாதே அப்படின்னு ஒண்ணு சொல்லித்துனா அது விதி. அப்ப அது பண்ணிதான் ஆகணும்னு அர்த்தம். ஸ்ருதி விதி நிஷேதம் சொல்லும் பொழுது எதை விதியா சொல்லுதோ அதை நம்ம அனுஷ்டிக்கணும்னு இருக்கு, எதை நிஷேதம் பண்றதோ அதை பண்ணப்படாதுன்னு இருக்கு இல்லையா. அப்போ பொதுவாக நிஷேதம் பண்றது. ஆனா இந்த வாமதேவ சாம உபாசனை பண்றவனுக்கு மட்டும் சமாகமார்த்தமாக அவளா விருப்பப்பட்டு வரும் பொழுது சுவாத்மதல்ப பிராப்தம்னா பரிஹரே, நிராகரிக்கப்படாதுன்னு இங்க விதி இருக்கு. வச்சன பிராமணியாச்ச தர்மாவகதேகே ந பிரதிஷேத சாஸ்திரேன அஸ்ய விரோதா. அதனால இங்க ஒரு கான்டெக்ட் இருந்து சொல்றதுனால பிரதிஷேத சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் விரோதம் கிடையாது. இது
ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட்ல பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லப்படுற விதி அப்படின்னு சொல்றார். சதுர்தசா கண்டா 14வது உத்யன் ஹிங்காரः உதிதः பிரஸ்தாவः மத்தியந்தினः உத்கீதः அபராஹ்ன பிரதிஹாரः அஸ்தம் யதே நிதனம் ஏதத் பிருகதாதித்யே புரோதம். பிருகத் சாமம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சாமம். அது ஆதித்யனோடு பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. பாஷ்யம் பார்த்தோம். உத்யன் சவிதா சஹிங்கார பிராதமியாது தர்ஷனஸ்ய உதிதः பிரஸ்தாவः பிரஸ்தவனஹேதுத்வாத் கர்மணாம் மத்தியந்தினः உத்கீதः ஸ்ரைஷ்ட்யாத் அபராஹ்ன பிரதிஹாரः அஸ்வாதீனாம் கிருஹான் பிரதிஹரணாத் யதஸ்தம் சம் யம் யதஸ்தம் யம் ஸ்தன்னிதனம் रात्रौ गृहे निदानात् प्राणिनाम् एतद् बृहत् आदित्ये प्रोतं बृहतः आदित्य தெய்வத்யத்வாத். இந்த பிருகத் சாமம்ன்றது ஆதித்ய தெய்வனை உபாசித்து இருப்பதனால் என்ன பண்ண சொல்றா ஸ்ருதி சொல்றது? உத்யன் சவிதா ச ஹிங்காரா, ஹிங்காரத்தை உதிக்கின்ற சூரியனோடு, உதய சூரியன் அதோடு உபாசி. என்ன உத்யன் சவிதா, அதுக்காக தான் உதய சூரியன். ஏன்னா உத்யன் சவிதாங்கிறதே ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கு. பிராதம்யாத் தர்ஷனஸ்ய, முதல்ல அதை தான் பார்க்குறோங்கிறதுனால ஹிங்காரம். உதித பிரஸ்தாவஹா, உதயம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது பிரஸ்தாவம். பிரஸ்தவன ஹேதுத்வாத் கர்மணாம், கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு இது இருக்கிறதுனால, இது சூரியனுடைய உதயம் இருக்கிறதுனால, சூரியோதயத்துக்கு அப்புறம் தானே எல்லா கர்மா ஆரம்பிக்கிறது. மத்தியந்தினஹா உத்கீதஹா சிரேஷ்டியாத், மத்தியானம் மத்தியந்தினம்ன்றது மத்தியாகனம், அகனம்னா தினம்னு அர்த்தம். அது உத்கீதம் சிரேஷ்டமாக இருக்கிறதுனால அபராஹ்ன பிரதிஹாரஹா, அபராஹ்னம்ங்கிறது ஆஃப்டர்நூன், அகனம்னா நூனு, அபரம்னா ஆஃப்டர், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான். அது பிரதிகாரம். ஏன் அது பிரதிகாரம்னா பஸ்வாதீனாம் கிருஹான் பிரதிஹரணாத், பசுக்கள்லாம் திருப்பி தன்னுடைய இடத்தை நோக்கி மேய்ஞ்சி கிஞ்சிட்டு திரும்பி வர்றதானோ. அப்புறம் யஹா தம் எம், அது என்னன்னு புரியல, தன்னிதனம் என் பிரதிஹரஹா எது அஸ்தம், எது அஸ்தம் எது தன்னிதனம், எது அஸ்தமானத்தை அடைகிறதோ, சூரியன் எப்போ அஸ்தமானம் அடைகிறதோ அது நிதனம். ஏன் ராத்திரவு கிரகே நிதானாத் பிராணினாம், எல்லாமே ராத்திரியில தூங்க போயிடுறதோன்னு கிரகத்துல, அதுக்குனால இதுவும் அதுக்கு சமமாக உபாசிக்கணும். ஏதத் பிருகத் ஆதித்ய புரோதம் பிரகதா ஆதித்ய தெய்வத்யத்வாத் சகாயா ஏவமேதத் பிருகதாதித்ய புரோதம் வேத தேஜசி अन्नादः भवति सर्वमायुरेति जोग्जीवति महान् प्रजा पशुभिः भवति महान् कीर्त्या तपन्तं न निन्देत् तद्रुतम्. மோஸ்ட்லி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இந்த மாதிரி பிருகதாதித்ய சாமத்தை யார் உபாசிக்கிறானோ, பிருகத் சாமத்தை ஆதித்யனோடு புரோதமாக உபாசிக்கிறானோ அவன் தேஜஸோடு கூடியவனாகவும் நல்ல ஜீரண சக்தியோடு இருக்கிறவனாகவும் நல்ல ஆயுஸ் இருப்பவனாகவும் சிறகாலமாக வாழ்கிறான். மகானாக பிரஜைகளோடு பசுக்களோடு கீர்த்தியோடும் வாழ்கிறான். அவனுக்கு என்ன வருத்தம்னா தபந்தம்ன நிந்தேத், தபஸ் பண்ணுகிறவர்களை நிந்தை செய்யாதே. அடுத்தது 15 பஞ்சதசா கண்டா அப்ராணி சம்ப்ளவந்தே சஹிங்காரः மேகோ ஜாயதே ச பிரஸ்தாவः வருஷதி ச உத்கீதः வித்யோததே ஸ்தனயதி ச பிரதிஹாரः உத்கிருண்ணாதி தன்னிதனமேதத்வைரூபம் வர்ஜன்யே புரோதம். அப்ராணி அபர்ணாத் மேகா உதக சேக்திருத்வாத் உக்தார்த்தமன்யதே ஏதத் வைரூபம் நாம சாமபர்ஜன்யே புரோதம் அநேகரூபத்வாத் அப்ராதிபிஹி பர்ஜன்யஸ்ய வைரூப்யம். வைரூபசாமம்னு ஒரு சாமம், அது பர்ஜன்யம், மழையில நீ உபாசி. எப்படின்னா அப்ராணி சம்ப்ளவந்தே சஹிங்காரா, ஹிங்காரம் அந்த நீர்த்துளிகள் எல்லாம் சேர்க்கறது, அதோட உபாசி. மேகா
உதகசோத்சேக்திருத்வாத் மேகம் உற்பத்தி ஆகிறதுங்கிறது பிரஸ்தாவம். அப்புறம் வருஷதி ச உத்கீதா, பிராதமியம் எங்க இருக்கு? மழை பெய்யறதுல, அதனால் அது உத்கீதம். வித்யோததே, இடி மின்னல், இதெல்லாம் பிரதிஹாரா. உத்கிருண்ணாதி, இதன் நிதனம். அப்புறம் கிளவுட் டிசிபேட் ஆகி உள்ளுக்குள்ள ஒடுங்கிடுறது நிதனம். இதை வைரூபம்ங்கிறதாக உபாசி. அநேக ரூபத்வாத் அப்ராதிபிகி, பல ரூபமாக மேகங்கள்லாம் இருக்கிற மாதிரி இதுக்கு இருக்கிறதுனால இதுக்கு வைரூபத்தோட வைரூப்பிய சாமத்தோடு உபாசனை அப்படின்னு. வைரூப்பியம்ன்ற நாமத்துல அது ஒரு காரணம் கொடுக்கிறார், அவ்வளவுதான். சயா ஏவமேதது வைரூபம் வர்ஜன்யே புரோதம் வேத விரூபான்ச்ச சுரூபான்ச்ச பசூனவருந்தே சர்வமாயுரேதி ஜோக்ஜீவதி மகான் பிரஜயா பசுபிர்பவதி மகான் கீர்த்தியா வருஷந்தம் ந நிந்தே தத்விரதம் விரூபான்ச்ச சுரூபான்ச்ச அஜவாதி பிரபுதீன் பசூன் அவருந்தே பிராப்னோதி இத்யர்த்தः வருஷந்தம் ந நிந்தேத் தத்விரதம். இது மாதிரி வைரூப சாமத்தை யார் பர்ஜன்யத்தோடு தியானம் பண்ணி உபாசிக்கிறாளோ அவர்கள் ஒரு அழகான பசுக்களை அடைகிறாளாம். விரூப சுரூபம், ரெண்டு விதமான பசுக்களும் அவளுக்கு கிடைக்கிறது. அவருந்தே சர்வமாயுரேதி, எல்லா ஆயுசும் அவர் கிடைக்கிறது. ஜோக் ஜீவதி, சிறகாலம் வாழ்கிறார்கள், பிரஜைகளோடு வாழ்கிறார்கள், பசு சமிருத்தியோடு வாழ்கிறார்கள், கீர்த்தியோடு வாழ்கிறார்கள். வருஷம் மழையை நிந்த செய்யாம இருக்கிறதுங்கிற விரதம் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்படி மழை பெஞ்சு கழுத்து இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாதுன்றார். ஷோடசா கண்டஹா, 16வது கண்டம். வசந்தோ ஹிங்காரः, கிரீஷ்ம பிரஸ்தாவः, வருஷாவுத்கீதः, சரத் பிரதிஹாரः, ஹேமந்தோ நிதனம். ஏதத் வைராஜமிருத்து ரித்துஷு புரோதம். வசந்தோ ஹிங்கார பிராசம்யாத் கிரீஷ்ம பிரஸ்தாவ இத்தியாதி பூர்வவதே. பாஷ்யக்காரருக்கே எல்லாம் புரிஞ்சுன்பா உனக்கே, நான் சொல்ல வேண்டியதில்லைன்ட்டார். வசந்த காலம் அப்படிங்கிறது ஹிங்காரம், கிரீஷ்ம காலம்ங்கிறது பிரஸ்தாவம், வருஷகாலம்ங்கிறது உத்கீதம். நமக்கே புரியறது. சரத் ரித்துங்கிறது பிரதிகாரம், எல்லாம் ரித்துக்களோடு சம்பந்தம். ஹேமந்த ரித்துங்கிறது நிதனம். இப்படி வைராஜ வைராஜ சாமம் என்கின்ற சாமத்துக்கு இந்த மாதிரி உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. ரித்துக்களோடு பின்னி உபாசி. இந்த ரித்துக்கு இந்த சாமத்துல இந்த பாகம். அப்போ ஒவ்வொரு சாமத்திலையுமே ஹிங்கார பிரஸ்தாவங்கள் இருக்கு. அந்தந்த சாமத்துல அந்தந்த பாகம் வரும் பொழுது அந்தந்த விஷயத்தை ஆலம்பிச்சு உபாசிக்கணும். சகாயேவம் ஏதது வைராஜம் ரிதுஷு புரோதம் வேத விராஜதி பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன சர்வமாயுரேதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜயா பசுபிர்பவதி மகான் கீர்த்திய ரிதூன் நிந்தேது தத்விரதம். இது மாதிரி யார் வைராஜம் ரித்துக்களோடு பின்னப்பட்டதாக உபாசிக்கிறானோ அவனும் பிரஜைகளோடும் பசுக்களோடும் பிரம்மவர்ச்சசோடும் ஆயுசோடும் சிறகாலம் வாழ்வான். பிரஜைகள் பசுக்களும் அவனுக்கு நிறைய ஏற்படுறது, கீர்த்தி ஏற்படுறது. அவனுக்கு என்ன விரதம்னா ரித்துக்களை நிந்திக்காதே. ஏதத் வைராஜம் ரிதுஷு புரோதம் வேத விராஜதி ரித்துவது யதா ரித்தவஹா ஆர்த்தவைர் தர்மைஹி விராஜந்தே. ரித்து தர்மங் ஆர்த்தவைன ரித்துக்கள். ஏவம் பிரஜாதிபிஹி வித்வான். எப்படி ரித்துக்கள் அங்கங்க விராஜம் பண்றதோ அந்த மாதிரி பிரஜைகள்ல இந்த வித்வான் ஒவ்வொரு விதமாக வளர்ச்சியை பார்த்து ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு. சப்ததச கண்டா, 17வது கண்டம். பிருத்திவி ஹிங்காரः, அந்தரிக்ஷம் பிரஸ்தாவः, द्यौरुद्गीतः, दिशः प्रतिहारः, समुद्रः निधनम्. एताः शक्वर्यो लोकेषु प्रोताः. पृथिवी हिंकार इत्यादि पूर्वते शक्वर्य इति नित्यं बहुवचनं रेवत्यः इव लोकेषु प्रोताः. இதுவும் நம்ம செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. பிருத்திவி ஹிங்காரம், அந்தரிக்ஷம் பிரஸ்தாவம், அந்தரிக்ஷம்னா ஸ்பேஸ், द्यौः உத்கீதः, திவ்யலோகங்கள், ஹெவன்ஸ்,
அப்புறம் திசஹா பிரதிஹாரஹா டைரக்ஷன்ஸ், சமுத்திரஹா நிதனம் அப்படின்னு சக்வர்யலோக சாமத்தை சக்வர்ய சாமம் லோகத்தோடு பின்னி இருக்கிறது. பிருத்திவி லோகம், அந்தரிக்ஷ லோகம், ஜவுர்லோகம், திஷர்லோகம், சமுத்திரலோகம்னு எடுத்துக்கணும் அப்போ இல்லையா? இல்லை ஒரு இந்த லோச்சியதே இது லோகா நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இதை உபாசி அப்படின்னு. ஸோ இது நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you.